என்ன பட்டியலிட்டாரு? பட்டியலிட்டு பேசியிருக்காருன்ட்டு இல்லையே, அவர் சொல்லவே இல்லை. நான் இதை செஞ்சேன்னு சொல்லவே இல்லை. ஓகே, மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டின மாதிரி எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டினேன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய அவர் இதை தான் நான் செஞ்சு திறந்து வச்சேன்னு ஒன்றுமே சொல்லலை. இன்னைக்கு இதில் வந்து குடங்குளத்தில் கல்பகத் திட்டம் கூட மனிதனை எலிவளைப்பு தமிழ்நாட்டு மக்களை ஒரு எலியாக சோதனை கூடமாக மாற்றக்கூடிய திட்டம். இது ஒரு எல்லா உலக நாடுகளில் வந்து இது கைவிடப்பட்ட திட்டம். விரைவு அணுகுலை திட்டம் என்பது அது சோதனை காலமாக தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் செய்திருக்கிறார்கள். அதுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து எதிர்ப்பு வந்துட்டு எல்லா அமைப்புகளும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டன. இவர் வந்து பிரதமர் என்பவர் தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய தகுதியை மறந்து அவர் பேசக்கூடியவராக வந்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு வந்த பிரச்சனை, தேர்தல் பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சதா சொல்கிறாரு ராமன் சார். அவர் பல்லடத்தையே ஆரம்பிச்சிட்டாரு. பல்லடத்தில் என்ன சொன்னார்? திமுகவை அழிப்பேன். இது ஒரு நாகரிகமான பேச்சா? இது முறையான பேச்சா? அது நாமளே சொல்லாமல் வாதத்துக்காக சொல்கிறேன். நான் சொல்ல மோடியை அழிப்பேன் அல்லது வந்து பிஜேபி அழிப்பேன் சொல்லாம நீங்கள் சொல்றதுனால சொட்டி காட்டுறத சொல்லக்கூடிய எண்ணம் அல்ல. அரசியலில் நாகரிகமாக போதுங்கள், நாகரிகமாக பேசுங்க. அதை விட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம திமுக காலத்தில் வந்து என்னது போதைப்பொருள் கடத்தல் நடந்தது. போதைப்பொருள் கடத்தல் நடந்தது தமிழ்நாட்டுக்காரர் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்தது டெல்லியில் உங்கள் போலீஸ்கிட்ட. தமிழ்நாட்டு போலீஸ் அனுமதி தமிழ்நாட்டில் நடக்கல. இது கண்டுபிடிக்கப்பட்டதும் நடந்ததும் அங்கேயே குடோன்னு தான் வச்சு தான் பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னு சொன்னாக்கா உள்துறையில் தான் டெல்லி போலீஸ் இருக்குது. அப்போ மத்திய அரசாங்கம் தான் நேரடியாக மத்திய அரசாங்கம் நேரடி பொறுப்பு எடுக்கணும். தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டு போலீஸ் பாதுகாத்து காத்து வச்சிருந்தா சரியா இருக்கும். அந்த குற்றச்சாட்டு சொன்ன உடனே நிரந்தரமாக நீக்கி விட்டார்கள். அதான் உண்மை. பால் பவுடர் ஆயிடுது சார். பால் பவுடர் விவசாய மருந்தாகிறது. அது வந்து சார் நடந்தது, கைப்பற்றப்பட்டது, ஸ்டாக் வச்சிருந்தது எல்லாமே டெல்லியில ஒன்றிய அரசாங்கத்துடைய தயவு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க சொல்றீங்களா, உங்களுக்கு NDPS ஆக்ட் பத்தி அடிப்படை கூட தெரியலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் பால் பவுடரெல்லாம் மாற்ற முடியாது, சரியா? ஏன்னா போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அப்படியெல்லாம் அவ்வளோ எளிமையானதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் மாத்தினாங்கன்னா எல்லாம் உள்ள ஜெயிலுக்கு போகணும். இல்ல சார், தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் டெல்லியில் இல்லை. தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்குது. டெல்லி போலீஸே 2 வருஷமா 2000 கோடிக்கு நடந்த இந்த போதைப் பொருள் கடத்தலை டெல்லி போலீஸே பார்த்து கொண்டிருந்தது. 2 ஆண்டுகளாக 2000 கோடிக்கு இங்க இப்ப டெல்லியில நடந்ததா சொல்லுகிறார்கள். தவறு யார் செய்தாலும் தவறு தான். கேள்விப்பட்ட மாத்திரத்தை திமுக ஆட்சி அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் டெல்லி போலீஸ் இதை பார்த்து கொண்டிருந்த அவசியம் என்ன? ஒன்றிய அரசாங்கம் இதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறதா? ஏன் விட்டு கொண்டிருந்தது? 2000 கோடி நடந்த 2 ஆண்டுகள் நடந்த போலீஸை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? டெல்லியில உள்துறை நிர்வாக போலீஸ் நடக்குது. அப்ப அங்கே என்ன செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது? அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். அங்க வந்து கேஜ்ரிவால் தொடர்ந்து ஜெயிப்பாருங்கிறதுனால அவருக்கெல்லாம் என்கொயரி கொடுத்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க ஒழிய மற்றபடி ஒண்ணுமே இல்லை. இது தமிழ்நாட்டில் நடந்தால் தமிழ்நாடு அரசாங்கத்தை குறை சொல்லலாம். அது எங்கேயோ நடந்தது. ஒரு கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கட்சியில் பின்னணி என்ன? அரசியல் பின்னணி என்ன? தொடர்புகள் என்ன? பிஜேபியை சிம்ம சொப்பனமாக எதிர்த்து தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணக்கூடிய திமுகவுடைய மெம்பர் என்று வைத்துக் கொண்டால் நீங்க அவரை தான் முதல்ல பிடிச்சி போட்டுருக்கணும். ஏன் 2 ஆண்டு காலமா விட்டு வச்சிருந்தீங்க? அது என்னங்க இது? கடத்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிப்பாங்க. நடந்தது உங்க ரெஜிமெண்ட்ல, உங்க ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கவில்லை. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க இடத்துல வாழாவளியா இருந்து விட்டு 2 வருஷமா இருக்குங்க. அது உண்மையா போயாங்க இனிமே தான் வெளியாகும். இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. விசாரணையுடைய பிரிலிமினரி முன்னமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குது. பரிபூர்ணம் இல்லை. 2ஆம் கட்ட விசாரணை கூட செல்லவில்லை. இன்னும் FIR ஸ்டேஜில் கூட வரல இந்த வழக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் நடந்தது போல் உருவப்படுத்தி தமிழக மக்களை ஏமாற்ற முடியும் என்று சொன்னால் இது தென்னகம் முடியாது. நிச்சயமாக. அது மட்டுமல்ல, ஊரில் கண்டுபிடிப்பாராம், அந்த பணத்தை மக்கள் எடுத்து மறுபடியும் கொடுப்பாராம். எப்பா ஏற்கனவே 15 லட்சம் தரீங்களப்பா, 10 வருஷம் ஆச்சுப்பா, 1 ரூபா காசு கொடுக்கலையப்பா.